சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக பல்வேறு நபர்களின் வேண்டுதலுக்கு இணங்க உங்கள் வீட்டிற்கே வந்து நேரடியாக பயிற்சி அளிக்க விரும்புகிறேன். இந்த முறையில் பயிற்சி பெற விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9778989680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சி பெறும் விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக திருநாள் வாழ்த்துக்கள். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள். அதாவது இத கதையில சொல்லும் போது சிவபெருமானின் நெற்றிக்கண், அதாவது ஆக்ஞா மூலமாக முருகப்பெருமான் தோன்றிய நாள் அப்படின்னு இதனுடைய சூட்சுமம். இத பத்தி விரிவா பின்னொரு பகுதியில நாம தெளிவான விளக்கத்தோட பார்ப்போம். இன்னைக்கு அந்த ஆக்ஞா, அந்த ஆதாரத்துக்குரிய குணாதிசயங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இதுவரைக்கும் நாம ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் உரிய குணாதிசயங்கள் என்ன, அந்த குணாதிசயங்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பெறணும்னா அதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய எந்திரம் என்ன, தந்திரம் என்ன அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட காணொலியா பார்த்தோம். இன்னைக்கு நாம ஆக்ஞா ஆதாரத்தை சீராக இயங்க வைக்கக்கூடிய எந்திரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அபை பிராட்டி சொல்லுவார், நீர் இல்லா நெற்றி பால் அப்படிம்பார். அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆக்ஞா உங்களுக்கு சீரா இயங்கணும்னா திருநீரு திருமண் அணியணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இத இன்னொரு விஷயத்த கண்கூடா பார்ப்போம். புருவம் கூடினா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது தவறான கருத்து. ஒரு மனிதனுக்கு புருவம் கூடி இருந்தா அவன் மாறுபட்ட சிந்தனையில சிந்திப்பான். அப்ப அவனால சமுதாயத்தோட ஒன்றி போக முடியாது. இதுதான் நிதர்சனம். அப்ப இந்த ஆக்ஞா அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாவே இறைவன் அதை மூடிதான் வச்சிருக்காரு. அதை தேவையில்லாம நாம திறந்தோம்னா நமக்கு நிறைய இடையூறு ஏற்படும். ஏன்னா இந்த ஆக்ஞாவோட குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறுகளை கண்டுணர்தல். ஒரு மனிதனுக்கு ஆக்ஞா நல்லா வேலை செஞ்சா அவனுக்கு தவறு எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்ப தவறு கண்ணுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாங்க, சமுதாயத்தோட அவங்களால ஒன்றி வாழ முடியாது. அடுத்து இந்த ஆக்ஞா இரண்டாவது குணாதிசயம் என்னன்னா பாராட்டுதல். அடுத்து மூன்றாவது குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்தல். அதாவது செஞ்ச வேலையில என்ன தவறு இருக்கோ அந்த தவறை கண்டுணரும் ஆற்றல் இந்த ஆக்ஞாவிற்கு உண்டு. அதுக்கப்புறம் அந்த தவறை சரி செய்யக்கூடிய ஞானம் பெறும் ஆற்றலும் இந்த ஆக்ஞாவிற்கு உண்டு. தவற சரி செய்யக்கூடிய ஞானத்தை பெற்ற உடனே பாராட்டும் அப்படிங்கிற குணாதிசயமும் இந்த ஆக்ஞாவுக்கு உண்டு. அப்ப ஆக்ஞாவுக்குரிய பிரதானமான குணாதிசயங்கள் என்ன? தவறுகளை கண்டுணர்தல், கண்டுணர்ந்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் ஞானம் பெறுதல், திருத்திக் கொள்ளும் ஞானம் பெற்றிருந்தால் பாராட்டுதல், பிறகு புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்தல். இதுக்கப்புறம்தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஞான மார்க்கம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு ஆக்ஞா வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, அதாவது அந்த ஆக்ஞா சரியா வேலை செஞ்சா தப்பே இல்லாமையும் வேலை செய்வோம். இந்த ஆக்ஞா அறகுறையா வேலை செஞ்சா என்ன ஆயிடும்னா தப்பெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்ப நாம யாரோடையும் ஒன்றி வாழ முடியாது.
அப்ப இந்த ஆக்ஞாவை எப்ப நாம வேலை செய்ய வைக்கலாம்? ஒரு விஷயத்துல தவறு இருக்கு, நமக்கு அந்த தவறு புரியல அப்படின்னா உடனே ஆக்ஞாவை நீங்க ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா அந்த தவறு எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். அத பிறர் சுட்டி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து அந்த தவற சரி செய்யக்கூடிய ஞானமும் உங்களுக்கே வரும். அந்த தவற சரி செய்யக்கூடிய ஞானத்தை நீங்க பெற்றதுனால உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோட செயல்பட்டு பாராட்டிக்குவீங்க. சமுதாயமும் உங்களை பாராட்டும். இதெல்லாம் தான் ஆக்ஞாவினுடைய பிரதானமான குணாதிசயங்கள். அப்ப இந்த ஆக்ஞாவை சீரா செயல்பட வைக்கக்கூடிய எந்திரம் என்னன்னா திருநீர் திருமண் அணிதல். இத பொதுவா இவங்க என்ன சொல்றாங்கன்னா புருவ மத்தின்னு சொல்லி இந்த இடம்ங்கிறாங்க. ஆக்சுவலி அது அந்த இடம் கிடையாது. ஆக்ஞாங்கிறது முகம் முழுவதுமே ஆக்ஞாதான். இப்ப ஒரு பாட்டு இங்க கேக்குது. அந்த பாட்டு நல்ல பாட்டா கெட்ட பாட்டா அப்படின்னு ஆக்ஞா சொல்லும். ஒரு காட்சி என் கண்ணுக்கு தெரியுது. அந்த காட்சி நல்ல காட்சியா கெட்ட காட்சியான்னு என் ஆக்ஞா சொல்லும். இங்க சீதோஷண நிலை சரியில்லை, அதை என் தோல் உணருது. அதை நீ எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆக்ஞா சொல்லும். ஒரு நறுமணம் இங்க வீசுது, அந்த நறுமணம் உனக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு ஆக்ஞா சொல்லும். அப்ப ஆக்ஞாங்கிறது என்னன்னா தனித்து செயல்படக்கூடியது அல்ல. ஐம்புலன்களால் உணரப்படும் உணர்வுகளை நன்மை தீமை ஆராய்ந்து நல்லனவற்றை மட்டும் செய்ய வேண்டும் என கட்டளை இடுவதுதான் ஆக்ஞா. அப்ப ஐம்புலன்களும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் ஆக்ஞாவுக்கே வேலை. ஐம்புலன்கள் ஒழுங்கா வேலை செய்யலனா ஆக்ஞாவுக்கே அங்க வேலை இல்லை. இப்ப நாம அந்த ஆக்ஞாவை தூண்டக்கூடிய எந்திரம் என்னன்னு பார்த்தோம். திருநீரு திருமண். அதெல்லாம் அப்படி நெத்தில இட்டுக்கிறோம். அப்படி இட்டுக்கும் போது என்ன ஆகும்? நாம ஏதாவது வேலை செய்யும் போது அது தப்பு இல்லாம செய்வோம். அப்படியே தப்பா செஞ்சாலும் என்ன பண்ணிடுவோம்? கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்கும் போது அந்த தப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். உடனே அதை பத்தி மேலும் சிந்திக்கும் போது அதை சரி செய்யக்கூடிய ஞானம் நமக்கே கிடைக்கும். அந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் ஆன்மீகம். அந்த ஞானம் நமக்கு கிடைச்ச உடனே அந்த வேலையை நாம சரியா செவ்வனே செஞ்சு முடிப்போம். அப்ப சமுதாயம் நம்மளை பாராட்டும். நமக்கே அந்த ஞானம் கிடைச்சதுனால நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இப்ப நாம அந்த ஆக்ஞாவை சீராக செயல்பட வைக்கக்கூடிய தந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உசர்டாசனம். இந்த உசர்டாசனம் செய்யும் போது என்ன ஆகும்னா மார்பகம் விரிவடையும், உதரவிதானம் மேல் நோக்கி இழுக்கப்படும், சுவாச பாதையில இழுவிசை ஏற்படும். அப்ப அதிக அளவு பிராணசக்தி உள்ள போகும். அப்ப மூளைக்கு தேவையான அளவு பிராணசக்தி கிடைக்கும் போது ஆக்ஞா சீராக இயங்கும். எந்திரம் என்ன சொன்னேன்? திருநீர் திருமண் அணிதல். தந்திரம் உசட்டாசனம். 2 நிலைகள் இருக்கு உசட்டாசனத்துல. அது 2 இப்ப நாம செய்முறையா பார்ப்போம். அப்ப நீங்க இந்த வேலையை காலையில தொடங்கறதுக்கு முன்னால இந்த உசட்டாசனத்தை என்ன பண்ணலாம்? ஒரு 3 முறையோ 7 முறையோ பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வேலையில தவறு ஏற்படாம பார்த்துக்குவீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இருக்கும். தன்னம்பிக்கை குறையாது. ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஞானமும் உங்களுக்கே கிடைக்கும். இப்ப நாம அந்த உசட்டாசனத்தை செய்முறையா பார்ப்போம். முதல்ல முதல் நிலை உசட்டாசனம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கிறோம். காலை நல்லா அகட்டி வச்சுக்கிறோம். கைய பின்னால ஊண்டி பிருஷ்டத்தை மேல் நோக்கி தூக்கி தலைய பின்னால வளைய தொங்க போடுறோம். 7 முறை மூச்சிழுத்து விடுறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். நேர வந்துடுறோம், தளர்த்திக்கிறோம்,
கொஞ்ச நேரம் வஜ்ராசனத்துல உட்கார்றோம். இது முதல் நிலை. இப்ப உசட்டாசனம் இரண்டாம் நிலை. மண்டிட்டு இப்படி உட்கார்ந்துக்கிறோம். அப்படியே பின்னால வளையணும். நல்லா 7 முறை மூச்சு தூரும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திக்கிறோம். வஜ்ராசன நிலையில அமர்ந்துக்கிறோம். இது மாதிரி உசட்டாசனத்தின் 2 நிலைகள்ல எந்த நிலை உங்களுக்கு சாத்தியமோ அந்த நிலையில பயிற்சி செய்யலாம். எடுத்த உடனே 2வது நிலை செய்யணும்னு முயற்சி செய்ய வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு முதல் நிலை பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் நிலை பயிற்சியை நீங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கலாம். நிச்சயம் நான் இன்று கற்றுக் கொடுத்த இந்த உசட்டாசன பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அதன் மூலம் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகள் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 97-898-89680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சி முறைகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.